போய் நல்லா கேட்டுக்கங்க. கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக ஒரு 50% என்எல்சியால் காலி, மிச்சம் ஒரு 30% இந்த சிப்காட்டுனால சுத்தமாக காலி. டிஸ்சார்ஜ் அவ்வளோ மோசமாக பண்ணுறாங்க. இந்தியாவிலேயே காற்று மாசுல 7வது இடம் கடலூர் மாவட்டம். அவ்வளோ மோசமாக அங்கே இருக்கிற ஆலை கழிவுகள் எந்த விதமான தூய்மைப்படுத்துதல் பணியும் இல்லாமல் நேரடியாக கடலுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளேயும் கலக்கப்படுது. இங்கே நிலம் கொடுத்தவங்க, நீங்கள் கடலூர் மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மாதேஷ். ஆர்டிசன் ஊற்று இருந்த இடம் சும்மா தண்ணியிலேருந்து அப்படியே ஊற்று மேலே பொழந்துன்னு மேலே தண்ணி வரும். 3 அடி தோண்டிங்கன்னா தண்ணி வரும். இன்னைக்கு 300 அடி தோண்டா கூட கடலூர் மாவட்டத்தில் எங்கேயுமே தண்ணி கிடையாது. இந்த கேப்பர் மலையில மட்டும்தான் தண்ணி கிடைக்குது. மினரல் வாட்டர் மாதிரி இருக்கும் அங்கே இருக்கிற தண்ணி. அங்கே கொண்டு போய் தோல் தொழிற்சாலை அமைக்கிறேன்னு சொல்கிறான். அறிவு இருக்கவன் வேணா இது மாதிரி செய்வானா? சரி, நீங்கள் அமைக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ மெட்ராஸில் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு மரம் வளர்க்குறீங்க, வெட்ட முடியுமா உங்களால்? அதுக்கு ஒரு போர்டு இருக்குது, அவங்ககிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். 4600 மரத்தை எவனை கேட்டு நீ வெட்டின? எங்க நீ பர்மிஷன் வாங்கல? நீங்க எந்த மாசு கட்டுப்பாட்டு வாரி? நான் என்ன கேக்குறேன், ஏங்க ஆக்கிரமிப்புனே வச்சுக்கோங்க, நான் ஆக்கிரமிப்பாளர் தாங்க, நான் ஆக்கிரமிப்பாளர் தான். நான் 4500 மரங்களை நட்டு ஒரு 160 ஏக்கருக்கு ஒரு காட்டை உருவாக்கி வச்சிருக்கேன். இட்ஸ் அ மேன் மேட் ஃபாரஸ்ட். நீ அங்கிட்ட இருந்து எடுத்துக்கிற ஆக்கிரமிப்புன்னு எதுக்கு அழிச்ச காட்டை? அங்க 2000 மைல் செத்து போச்சு, மயில் முட்டை அப்படியே ஊந்து செத்து போச்சு, பாம்பு செத்து போச்சு, நரி செத்து போச்சு, மான் செத்து போச்சு. இவ்வளவு பெரிய பல்லுயிர் பெருக்கத்தை ஒரு அரசாங்கம் எப்படிங்க அழிக்கலாம்? 4000 மரங்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காட்டை எப்படிங்க நீங்க அழிக்கலாம்? உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா?